திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இப்போ டிஎன் போல்ஸ் 2026ல நாம பார்க்க போற தொகுதி கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரே தனி தொகுதி. தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறமா புதுசா உருவாக்கப்பட்ட தொகுதி. கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்துல 36 ஊராட்சிகள், கரம்பக்குடி ஒன்றியத்துல 16 ஊராட்சிகள், குன்றாண்டார் கோவில் ஒன்றியத்துல 41 ஊராட்சிகள், புதுக்கோட்டை ஒன்றியத்துல 2 ஊராட்சிகள் மற்றும் கீரனூர் பேரூராட்சி, இது எல்லாம் இந்த தொகுதியில தான் அடங்கியிருக்கு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முந்திரி, சோளம், கடலை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயம் மக்களோட வாழ்வாதாரமா அமைஞ்சிருக்கு. இந்த தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சின்னதுரை சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. இந்த தொகுதியில 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி 1,04,441 ஆண் வாக்காளர்களும் 1,04,224 பெண் வாக்காளர்களும் 13 மூன்றாம் பாலினத்தவர்களும்னு மொத்தமா 2,08,678 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதி மறுவரைக்கு அப்புறமா அதிமுக இருமுறையும், மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. தனி தொகுதிகள்ல திமுக பெரிய அளவுல வெற்றி பெற்றதில்ல அப்படிங்கிற நிலை இருக்கு. 2011-2016 தேர்தல்கள்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 2021 தேர்தல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சின்னதுரை 69,710 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த ஜெயபாரதி 56,989 வாக்குகள் வாங்கினாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முந்திரி தொழிற்சாலை, கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில 24 மணி நேரம் மருத்துவ சிகிச்சை மேம்பாடு, இலவச வீட்டுமனை பட்டா, கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை நிலையம், வீடில்லாத மக்களுக்கு வீடு, காவிரி குண்டாறு ஆறுகள் இணைப்பு திட்டம் ஆகிய வாக்குறுதிகள் இப்போ வரைக்கும் நிறைவேற்றப்படல. கந்தர்வக்கோட்டை ஊராட்சிய பேரூராட்சியா தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல. இந்த பகுதியில இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டமும் நிறைவேற்றப்படல. கீரனூர்ல ITI, கந்தர்வக்கோட்டையில தாய்சேய் நல மருத்துவமனை, கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையம் சீரமைப்பு பணி, கீரனூர் அரசு மருத்துவமனையில புதிய கட்டிடம், 3 பெரிய நூலகங்கள், 8 கிராமப்புற நூலகங்கள், வங்கார ஓடைகுளத்தை தூர்வாரி பூங்கா அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்புல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட பிரச்சார சுற்றுப்பயணத்துல முந்திரி கொட்டைகளை உடைக்க இயந்திரம் வாங்க மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி அளிச்சது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். தொகுதியில பொதுமக்கள், மாணவர்கள் சிரமம் இல்லாம பயணிக்கக்கூடிய வகையில கூடுதல் பேருந்துகள் இயக்கணும், அரசு மருத்துவமனைகள்ல கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தணும், மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு தொழில்கூடம் அமைக்கணும், மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு தனி மணல் குவாரி அமைக்கணும், இது எல்லாம் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட சின்னதுரை மறுபடியும் சீட் கேட்கிறாரு. இந்த முறை திமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டா முன்னாள் MLA கவிதை புத்தன், தலைமை செயற்குழு உறுப்பினர் கீரை தமிழ்ராஜா, கருணாநிதி ஆகியோர் சீட்டுக்கான ரேஸ்ல இருக்கிறாங்க. அதிமுகவுல கடந்த முறை போட்டியிட்ட ஜெயபாரதி மறுபடியும் சீட் கேட்கிறாங்க. அவரை தவிர முன்னாள் MLA ராஜு, கலைப்பிரிவின் வடக்கு மாவட்ட அணி செயலாளர் குன்றாண்டார் கோவில் ஆறுமுகம், வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அசோக் ராஜா, இவங்களும் சீட் கேட்கிற ரேஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. தனி தொகுதிகள்ல திமுக வெற்றி பெற தடுமாறுது. அதிமுக பொதுச் செயலாளரோட எழுச்சி பயணம், புதுக்கோட்டை மாவட்டத்துல நடைபெறும் சாதிய பிரச்சனைகள் பத்தி உரிய நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது அரசு மேல அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இதனால திமுக, அதிமுக சமபலத்துல இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகளோட ஒருங்கிணைப்பு திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. தேர்தல் நெருங்க இந்த முடிவுகள்ல மாற்றம் வரவும் வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நெருங்கும் போது தமிழக மக்கள் அளிக்க போற முடிவுகள் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.